கூடிய தலைப்பு என்னன்னா அரசியல். இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வருகின்ற 23/4/2026 அன்று வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற இருக்கின்றது. இதில் அத்துணை அரசியல் தலைவர்களும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் நிறைய தொகுதிகளில் நிறைய வாக்காளர்கள் அல்லது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். ஏறத்தாழ ஒரு 2000 பேர் ஒரு 234 தொகுதிகளில் போட்டி இடுவர்கள் அத்தனை பேருமே வெற்றி பெறுவார்கள் என்பது சாத்தியமில்லை. இதில் 234 வேட்பாளர்கள் மட்டுமே வெற்றி அடைவார்கள். இதுக்கு என்ன காரணம்? அதுக்கு அவருடைய பிறப்பு ஜாதகம், அவருடைய தசாபுத்தி, அரசியலில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா என்பதை அலசி ஆராய்ந்து அரசியலில் ஜெயிக்கக்கூடிய கொடுப்பனை இருப்பவர்கள் மட்டுமே அரசியலில் வெற்றி அடைவார்கள். அப்படி பார்க்கும்போது 5ஆம் பாவம் என்பது அரசியல். நம்ம 12 பாவங்களில் அந்த அரசியலை குறிக்கக்கூடிய பாவகம் 5ஆம் இடம். 5ஆம் இடத்தில் பல்வேறு பாவக காரகத்துவங்கள் இருந்தாலும் கூட அரசியல் என்ற தலைப்பை நாம் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக அந்த 5ஆம் பாவம் ஒருவருக்கு நன்றாக இருக்க வேண்டும். 5ஆம் அதிபதி நன்றாக இருக்கணும். அதே போல சூரியன், செவ்வாய், குரு, சனி, சந்திரன், இந்த 4 அல்லது 5 கிரகங்கள் நன்றாக நல்ல ஆதிபத்தியத்தோடு நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். தேர்தலில் வெற்றி என்பது 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் தான் ஒரு வெற்றியை போட்டியிட்டு களத்தில் வென்று வெற்றி வாகை சூடக்கூடிய அந்த பாவகம் 6ஆம் பாவகம். ஒரு ஜாதகத்தில் 6ஆம் பாவகம் நன்றாக இருந்தால்தான் அவர் அரசியலில் ஜெயிக்க முடியும். லக்னாதிபதியும் பலமாக இருக்கணும். இந்த சூரியன் என்பது அரசியல், செவ்வாய் என்பது பதவி, கேது என்பது கொடி. சூரியன் கேது சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் அரசியலில், அரசு அலுவலகங்களில் அல்லது அரசு வாகனத்தில் கொடி கட்டி செல்லக்கூடிய அந்த அமைப்பு இருக்கும். இப்போ 3ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம். அதாவது 3ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம் அல்ல, வாக்கு என்றால் ஓட்டு. நாம் வாக்கு அளிப்பது 3ஆம் பாவகம். இந்த 3ஆம் பாவகம் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் வெற்றி அடைவார்கள். 3ஆம் பாவகம் என்பது வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானம். முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். அதுபோல இந்த 3ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவக காரகத்துவம் ஓட்டு அளித்தால்தான் அரசியலில் நாம் ஜெயிக்க முடியும். அப்போ 3ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால், 3இல் சூரியன் இருந்தால், எவரொரு ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அந்த அரசியல்வாதி ஜாதகத்தில் யாரெல்லாம் தேர்தலில் போட்டியிடுகின்றார்களோ அவருடைய ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் கண்டிப்பாக அரசு அலுவலர்கள், அரசியலில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள், விஐபி என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இவர்களுக்கு வாக்களிப்பார்கள். அல்லது அந்தந்த ஊர்களில் முக்கிய பிரமுகர்கள் யாரெல்லாம் முக்கிய பிரமுகராக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் வாக்களிப்பார்கள். 3ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால், சந்திரன் என்பது தாய்மார்கள். யார் ஒருவர் ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக
அந்த ஜாதகருக்கு, அந்த அரசியல்வாதிக்கு தாய்மாருடைய ஆதரவு வந்து அதிகமாக இருக்கும். அதே போல 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால், செவ்வாய் என்பது நல்ல கட்டுமஸ்தான இளைஞர்கள் அல்லது வந்து பாதுகாப்பு அதிகாரிகள், பாதுகாப்பு என்றால் போலீஸ், இராணுவம், மிலிட்ரி அல்லது வந்து செக்யூரிட்டி, சமையல் கலைஞர்கள், செங்கல் சூளை வைத்திருப்பவர்கள், அதே போல் நெருப்பு நாள் என்னென்ன இபி மின்சாரம் சம்பந்தப்பட்ட தொடர்புடையவர்கள், இவர்களெல்லாம் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் 3இல் செவ்வாய் இருக்கின்றதோ அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். 3ஆம் இடத்தில் புதன் இருந்தால், புதன் என்பது ஆசிரியர், அதாவது மிடில் ஸ்கூல் அல்லது எலிமெண்டரி ஸ்கூல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசிரியர்கள் கண்டிப்பாக வாக்களிப்பார்கள். புதன் என்பது இளையவர்கள், அப்படின்னா இந்த முதலில் போடும் வாக்காளர்கள், இவர்கள்லாம் வந்து கண்டிப்பாக யாருக்கெல்லாம் 3ஆம் இடத்தில் புதன் இருக்கின்றதோ அவர்களுக்கு வந்து முதல் வாக்காளர்கள், அவர்கள் வந்து வாக்களிப்பார்கள். அல்லது இளையவர்கள், குறைந்த வயதில் இருப்பவர்கள் வந்து அந்த அரசியல்வாதிக்கு வந்து கண்டிப்பாக வாக்களிப்பார்கள். புதன் என்பது நண்பர்கள், ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், இவர்களெல்லாம் கண்டிப்பாக 3ஆம் இடத்தில் புதன் இருப்பவர்கள் வந்து அந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து வாக்களிப்பார்கள். 3ஆம் இடத்தில் குரு இருந்தால், குரு என்பது ஆன்மீகவாதிகள், மடாதிபதிகள், பேராசிரியர்கள் அல்லது வயது மூத்தவர்கள், இவர்களெல்லாம் வந்து 3இல் குரு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வாக்களிப்பார்கள். 3இல் சுக்கிரன் இருந்தால், சுக்கிரன் என்பது பெண்களை குறிக்கும். ஸோ இளைய பெண்கள், அதாவது வயது குறைந்த பெண்கள், இவர்கள்லாம் வந்து வாக்களிப்பார்கள். அல்லது ஏதாவது அழகு சாதன பொருட்கள் வைத்திருப்பவர்களும் அல்லது அழகு நிலையங்கள் நடத்துபவர்களும் அல்லது ஏதாவது பெயிண்ட் கடை, அதாவது வர்ணம் கடை, அதாவது பெயிண்ட் கடை வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக இவர்களுக்கு வந்து வாக்களிப்பார்கள். அல்லது ஏதாவது ஸ்வீட்ஸ், பேக்கரி, டீ ஸ்டால் அல்லது திருமண மண்டபம் நடத்தக்கூடியவர்கள் கூட இந்த 3இல் சுக்கிரன் இருப்பவர்களுக்கு வாக்களிப்பார்கள். இன்னும் எத்தனையோ காரகத்துவங்கள் இருக்கின்றது. இவர்கள் எல்லாம் 3இல் சுக்கிரன் இருப்பவர்கள் கண்டிப்பாக அந்த அரசியல்வாதிகளுக்கு அல்லது இவர்களுக்கு தேடி சென்றால் கண்டிப்பாக அவர்கள் வாக்களிப்பார்கள். அதே போல 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால், சனி என்பது கடைநிலை ஊழியர்கள், வேலை ஆட்கள் அல்லது வந்து துப்புரவு பணியாளர்கள், ஸ்கேவெஞ்சர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள். அதே போல் 3 என்பது உடல் உழைப்பு செய்து உடலாலே ஜீவனம் செய்பவர்கள் அல்லது வந்து ஒரு தாழ்ந்த நிலையில் உள்ளவர்கள், அவர்களை நாடி சென்றால் கண்டிப்பாக அவர்கள் வாக்கு கண்டிப்பாக அவர்களுக்கு அளிப்பார்கள். அதே போல் 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பவர்கள், அவர்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள், அவரிடத்தில் சென்று வாக்கு கேட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக வாக்களிப்பார்கள். யாசகம் எடுப்பவர்கள், தெருவை சுத்தப்படுத்துவர்கள், இவர்களெல்லாம் வந்து அதே போல் செருப்பு கடை வைத்திருப்பவர்கள், அதே போல் பெட்ரோல் டீசல் பங்கு வைத்திருப்பவர்கள், மணல் குவாரி இந்த தொழில் செய்பவர்கள் அல்லது அந்த மணல் குவாரி மைன்ஸில் வந்து வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் கண்டிப்பாக 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வாக்களிப்பார்கள். 3ஆம் இடத்தில் ராகு இருந்தால், ஒரு ஜாதகத்தில் அரசியலில் போட்டியிடுகின்ற வேட்பாளருடைய லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் ராகு இருந்தால், ராகு என்பது இந்த இஸ்லாமியர்கள், அதே போல் இந்த அலோபதி மருத்துவர்கள்
அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்கு சொல்கிறவங்க, குறி சொல்கிறவங்க, மாயாஜாலம் செய்கின்றவர்கள், அது மட்டும் இல்லாமல் இயற்கையாக மின்னக்கூடிய பொருட்கள் செய்பவர்கள், இவர்களெல்லாம் கண்டிப்பாக அவர்களை நாடி சென்றால் அவர்கள் வாக்களிப்பார்கள். 3ஆம் இடத்தில் கேது இருந்தால் யார் ஒருவருக்கு தேர்தல் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு 3ஆம் இடத்தில் கேது இருந்தால், கேது என்பது ஆன்மீகம் சார்ந்து அல்லது ஏதாவது கம்பி தொழில் செய்பவர்கள், கட்டிட தொழில் செய்பவர்கள், அல்லது கம்பி தயார் செய்பவர்கள், அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் தொழில் செய்பவர்கள், அல்லது அதாவது கிறிஸ்துவ மக்கள், அல்லது இங்கிலீஷ் பேசக்கூடிய அந்த நபர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த போட்டியிடுகின்ற வேட்பாளர் அவருடைய ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் கேது இருப்பவர்கள் இவர்களுக்கு வாக்களிப்பார்கள். இப்படி நிறைய இந்த யுக்தியை பயன்படுத்தி அவர்கள் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றியை கண்டிப்பாக எளிமையாக வெற்றி அடையலாம். இப்போ 3 என்பது ஓட்டு என்று சொன்னோம். இப்போ ஒரு சிலர் டெபாசிட் இழந்துருவாங்க, ஒரு சிலர் டெபாசிட் வாங்குவாங்க, ஒரு சில வேட்பாளர் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க, அல்லது ஒரு சில வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் குறைந்த வாக்கு வாங்கி வெற்றி பெறுவார்கள். அது எப்படி என்றால் 3 என்பது வாக்கு, ஓட்டு. நாம் ஓட்டு சம்பந்தப்பட்டது 3ஆம் பாவகம். அப்போ 3க்கு 3 தொடர்பு ஏற்பட்டால் அல்லது 3ஆம் இடத்திற்கு 3ஆம் அதிபதி அங்கு இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள். அந்த 3ஆம் இடத்திற்கு யார் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்றால் கண்டிப்பாக அந்த 3ஆம் இடத்திற்கு 11ஆம் அதிபதியுடைய தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக இவர்கள் வாக்கு வித்தியாசம் அதிகமாக இருக்கும். அதே போல 3ஆம் இடத்தை குரு பார்த்தாலும், அல்லது 3ஆம் இடத்தை சுக்கிரன் பார்த்தாலும், அல்லது 3ஆம் இடத்தை புதன் பார்த்தாலும், அல்லது 3ஆம் இடத்தை வளர்பிறை சந்திரன் பார்த்தாலும் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சரிங்களா? அது மாதிரி ஒவ்வொரு ஜாதகப்படியும் அவருடைய திசா புத்தி ஒரு ஜாதகத்தில் இப்போ லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் திக்பலம், அதே போல செவ்வாய் இருந்தால் திக்பலம். எவரொரு ஜாதகத்தில் 10இல் சூரியனோ அல்லது செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும், தகுதி இருக்கும். இப்போ லக்னம் என்றால் வேட்பாளர், லக்னம் என்பது வேட்பாளர். 2ஆம் இடம் என்பது வருமானம். 2ஆம் இடம் என்பது வருமானம். வருமானம்னா பணத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி இருந்தால் கண்டிப்பாக நல்ல பொருளாதாரம் இருக்கும். யாருக்கு? வேட்பாளருக்கு. அதே போல வாக்குறுதி நல்ல வாக்குறுதி கொடுப்பாங்க. வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள். யாருக்கெல்லாம் லக்னத்துக்கு 2ஆம் இடம் பலமாக இருக்கின்றதோ அவர்கள் பணமும் கொடுப்பாங்க. அதே சமயத்தில் அவர்களுக்கு பண ஆதரவும் உண்டு. அதே போல சொன்ன வாக்குறுதி காப்பாற்றுவார்கள். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். 3 என்பது அரசியலுக்கு விளம்பரம். 3 என்பது கொடுக்கல் வாங்கல். 3 என்பது ஏற்கனவே சொன்னது போல ஓட்டு, வாக்கு. அதே போல 3 என்பது இளைஞர்கள். 3ஆம் இடத்துல யாருக்கெல்லாம் 3ஆம் அதிபதி பலமாக இருக்கின்றதோ அவர்களுக்கு இளைஞர்கள் ஆதரவு தருவார்கள். அதே போல வேட்பாளருடைய 4ஆம் பாவகத்தில் அல்லது 4ஆம் பாவக அதிபதி நன்றாக இருந்தால் கண்டிப்பாக தாய்மாருடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். அவர்களுக்கு வாகன வசதி நல்ல முறையில் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இவர்களுக்கு நல்ல பதவி, அரசியலில் நல்ல பதவி, ஒரு எம்எல்ஏ ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இந்த ஜாதகருக்கு உண்டு.
அதே போல லக்னத்துக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது வந்து என்னன்னா, அது பலமாக இருந்தால் நிச்சயமாக அந்த வேட்பாளர் திட்டமிட்டபடி திட்டம் தீட்டி செயல்படுத்துவார். அரசியலில் அவருக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். அரசியல் வந்து அவருக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். இவருக்கெல்லாம் வந்து ஆசிரியர், மருத்துவர், ஜோதிடர் இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தது, ஒரு வேட்பாளருடைய ஜாதகத்தில் 6ஆம் இடம் நல்ல ஸ்தானமாக இருந்தால், பலமாக இருந்தால் கண்டிப்பாக எதிரிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. லக்னாதிபதி பலமாக இருந்தால் கண்டிப்பாக எதிரி வந்து வீழ்த்துவார்கள். 6ஆம் இடம் என்பது தேர்தலில் வெற்றி, போட்டியிட்டு வெற்றி பெறுவது 6ஆம் இடம். 6ஆம் இடம் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக எதிரியை வீழ்த்தி வெற்றி பெறுவார்கள். இவர்களுக்கு எதிரி, பழிவாங்குதல், சதி, விரோதத்தன்மை கூட இவர்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக 7ஆம் இடம், அதாவது போட்டியிடுகின்ற வேட்பாளருடைய லக்ன அதாவது பிறப்பு ஜாதகத்திற்கு 7ஆம் இடம் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக 7ஆம் இடம் என்பது வெகுஜன தொடர்பு, மக்கள் தொடர்பு நன்றாக இருந்தால் கண்டிப்பாக மக்கள் செல்வாக்கு வந்து இவருக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே போல கூட்டணி, 7 என்பது கூட்டணி. 7ஆம் அதிபதி நன்றாக இருந்தால், 7ஆம் பாவகம் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் கூட்டணி சேர்ந்து நல்ல முறையில் வெற்றி பெறுவார்கள். கூட்டணியுடைய ஆதரவு, அனைத்து கட்சியினுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கும். அடுத்ததாக வேட்பாளருடைய 8ஆம் பாவகம் நன்றாக இருந்தால், 8ஆம் பாவகம் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அவர்கள் தேர்தலில் தோல்வியுற்றாலும் கூட ஒரு எலெக்டட் இல்லாமல் செலக்டட் ஒரு நாமினேஷன் மாதிரி பண்ணி கூட அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த பதவி வந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்து நிச்சயமாக உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் மூலம் அவர்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. இப்போ லக்னத்திற்கு 9ஆம் இடம், ஒரு வேட்பாளருடைய லக்னத்திற்கு 9ஆம் இடம் பலம் பெற்றால் அவருக்கு வந்து ஒரு அரசியலில் ஒரு பாக்கியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அரசியலில் ஒரு பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். பெரும் புகழ் கிடைக்கும், நல்ல அதிகாரம் கிடைக்கும். அதே போல 9ஆம் இடத்தில் 9ஆம் அதிபதி பலமாக இருந்தால் அந்த வேட்பாளருக்கு தந்தை ஸ்தானத்தில் உள்ளவர்கள் கண்டிப்பாக ஆதரவு தருவார்கள். அடுத்தது, ஒரு வேட்பாளரின் ஜாதகத்தில் 10ஆம் இடம் நல்ல பலமாக இருந்தால், 10 என்பது அதாவது உச்சி ஸ்தானம், அதாவது உயர்ந்த பதவி. 10ஆம் அதிபதி திசை புத்தி நடந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து ஒரு உச்சி, அதாவது சிஎம், அமைச்சர், எம்எல்ஏ ஆகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இவர்களுக்கு உண்டு. அதிகாரம், அதே போல நல்ல பதவி, நல்ல பொறுப்பு, ஒரு உச்ச பதவி, உயர்ந்த ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த 10ஆம் அதிபதி பலமாக இருந்தால் அவர்களுக்கு, அந்த வேட்பாளருக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது, ஒரு வேட்பாளரின் 11ஆம் பாவகம் சிறப்பாக இருந்தால், 11 என்பது அவங்க ஆசைப்பட்ட மாதிரி தேர்தலில் வெற்றி பெறுவார்கள். அவர்கள் ஆசைப்பட்டது போல் பெரிய பதவி கிடைக்கும். அவர்கள் ஆசைப்பட்டது போல் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான அந்த நிகழ்வு வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அந்த 11ஆம் அதிபதி கண்டிப்பாக அவருக்கு வந்து வழங்குவார். அடுத்ததாக, ஒரு ஜாதகத்தில், அதாவது ஒரு வேட்பாளரின் ஜாதகத்தில் 12ஆம் இடம் நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக தேர்தலில் டெபாசிட் வந்து வாங்குவாங்க. இப்போ டெபாசிட் நிறைய வேட்பாளர் வந்து இழந்து விடுவார்கள். ஆனால் 12ஆம் பாவக அதிபதி நன்றாக இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் வந்து டெபாசிட் வந்து வாங்கி, அதே போல 2வது முறையாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அந்த ஜாதகருக்கு உண்டு. 2வது முறை ஒரு எம்எல்ஏ இருக்காங்கன்னா அந்த தொகுதியில் வந்து ஏற்கனவே 2021 போட்டியிட்டு இருப்பார்கள். மீண்டும் அதே தொகுதியில் 2026 இப்போ வந்து அந்த வாய்ப்பு வந்து கொடுத்திருப்பார்கள். ஸோ 12ஆம் இடம் பலமாக இருந்தால் கண்டிப்பாக 2வது முறையாக அவர்கள் வந்து வெற்றி பெற்று நல்ல பதவி வந்து 12ஆம் இடம் என்பது மைனஸாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்தானத்தை வந்து கொடுக்கும். 12ஆம் பாவகம்
பலமாக இருந்தால் தேர்தல் செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து அதிக செலவு செய்து அந்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த தேர்தலில் வேட்பாளர்கள் ஏதாவது ஒரு திசை நடக்கும். 9 கிரகங்களில் ஏதாவது ஒரு திசை வந்து அவரவர் ஜாதகப்படி நடக்கும். எந்த ஒரு வேட்பாளரும் 234 தொகுதிகளில் ஒரு வேட்பாளருக்கு சூரிய திசை நடந்தால் ஒரு பரிகாரம், தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஒரு பரிகாரம். நீங்கள் அந்த வேட்பாளருக்கு சூரிய திசை நடந்தால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக தேர்தலில் வெற்றி பெறுவார்கள், இல்லைங்களா? நாம் இன்று பேசக்கூடிய அரசியல் தலைப்பில் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் யாரெல்லாம் இந்த காணொளியை அவர்கள் பார்க்க பாக்கியம் கிடைக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். அதிலே மாற்று கருத்து இல்லை. அதனால் ஒவ்வொரு வேட்பாளரும் நடப்பு திசை சூரிய திசையாக இருந்தால், அவருடைய நடப்பு திசை சூரிய திசையாக இருந்தால் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வழிபாடு செய்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேர்தலில் எவ்வளவு இடையூறுகள் இருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் வந்து இந்த சூரிய திசை நடப்பவர்கள் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக தேர்தலில் வெற்றி பெறுவார்கள். அடுத்தது, ஒரு வேட்பாளருக்கு சந்திர திசை நடந்தால் கால பைரவரை வழிபாடு செய்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவார். ஒரு வேட்பாளருக்கு செவ்வாய் திசை நடந்தால், நடப்பு திசை செவ்வாயாக இருந்தால் அந்த வேட்பாளர் சண்ட பைரவர் வழிபாடு செய்தால் நிச்சயமாக எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பைரவருடைய அனுகிரகத்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அடுத்தது, ஒரு வேட்பாளருடைய நடப்பு தசா புதன் திசையாக இருந்தால் உன்மத்த பைரவர் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஒரு வேட்பாளருடைய நடப்பு திசை குரு திசையாக இருந்தால் அந்த வேட்பாளர் அசிதாங்க பைரவர், இந்த பைரவரை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். அடுத்து, ஒரு வேட்பாளருடைய நடப்பு திசை சுக்கிர திசையாக இருந்தால் கண்டிப்பாக குரு பைரவரை வழிபாடு செய்தால் நிச்சயமாக அவர்கள் வந்து வெற்றி பெறுவார்கள். ஒரு வேட்பாளர் நடப்பு திசை சனி திசையாக இருந்தால், சனி மகா திசையாக இருந்தால் குரோதன பைரவர் அவரை வழிபாடு செய்தால் நிச்சயமாக அவர்கள் கண்டிப்பாக ஜெயிப்பார்கள். ஒரு வேட்பாளருடைய நடப்பு திசை ராகு திசையாக இருந்தால் அவர்கள் வந்து சிம்ஹார பைரவர் அவரை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். ஒரு வேட்பாளருடைய நடப்பு திசை கேது திசையாக இருந்தால் அவர்கள் பீஷ்ண பைரவரை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக அவர்கள் வந்து வெற்றி பெறுவார்கள். இதெல்லாம் இலவசமாக சொல்லக்கூடாது. ஒரு அரசியல்வாதி கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க, இல்லைங்களா? கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க. நாங்கள் ஏன் இலவசமாக உங்களுக்கெல்லாம் ஒரு மேடை போட்டு சொல்கிறோம்னா, நீங்கள் ஏதாவது மக்களுக்கு நல்லதை செய்வீர்கள் என்ற நல் எண்ணத்தில் தான் நாம் இந்த உங்களுக்கு இலவசமான ஒரு பரிகாரம் வந்து நாம் சொல்கின்றோம். ஸோ வாய்ப்பு இருக்கின்ற தமிழ்நாட்டில் மொத்தம் சட்டமன்ற தொகுதி 234 தொகுதிகளில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோ அல்லது இந்த காணொளி உங்களுக்கு கண்ணில் தென்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கின்ற பாக்கியம் கிடைப்பவர்களுக்கு இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் 2026 234 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள், சர்வ நிச்சயம். நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பு வழங்கிய உயர் திரு நவசக்தி ஜோதிடத்தினுடைய நிறுவன தலைவர் உயர் திரு உபயம் வேலுசிவா ஐயா அவர்களுக்கும், அவரோடு
இந்த நிகழ்ச்சிகளை பொறுமையாக காத்து ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற பழனி தங்கம் ஐயா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.